ஓகே ஆகுது? அவருடைய உயிர்த்தெழுதலினால ஓகே ஆகுது. இல்லன்னா, நீங்க நானும் நீதிமான்கள் ஆகவே முடியாது. பிரியமானவர்களே, அப்போ மரணம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததோ, அதுபோல் அவருடைய உயிர்த்தெழுதலும் அதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு என்பது நமக்கு தெளிவாக தெரியுது பாருங்க. அதனால தான் கர்த்தர் இயேசு உயிர்த்தெழும்போது, அவருடைய உயிர்த்தெழுதல சும்மா சாதாரணமா செய்து காண்பிச்சுட்டு போயில. சீசர்கள்ட்ட வந்து, "பாருங்க நான் உயிர்த்தெழுந்துட்டேன்" அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போகல. அவர் என்ன பண்ணிட்டாரு? அந்த உயிர்த்தெழுதல பல விதங்களில அவர் மெய்ப்பித்து காண்பித்திருக்கிறார் என்பது நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. பிரியமான சகோதர சகோதரிகளே. பாருங்க அப்போ உயிர்த்தெழுதல் எவ்வளோ அவசியம் என்பது நம்ம புரியும்போது, உண்மையாகவே அதனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மால புரிஞ்சு கொள்ள முடியுது. ஓகே. சரி இப்போ உயிர்த்தெழுதல் என்று நம்ம பார்த்த பிற்பாடு, இப்போ இந்த உயிர்த்தெழுதல பத்தி நம்முடைய ஆண்டவர் ஒரு முக்கியமான வார்த்தைய பேசியிருக்கிறார். எங்க பேசியிருக்கிறார்? யோவான் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம் நீங்க வாசிக்கலாம். யோவான் 5:29. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். எப்போ? எங்கே? அப்பொழுது, எப்பொழுது? எப்பொழுது என்று கேட்டா, நீங்க 28வது வசனம் படிங்க. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளிலுள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். ஆ பாருங்க எப்பொழுது? எப்பொழுது இது நடக்கும்? வசனத்துல கவனிக்கிறீங்களா? எப்பொழுது? எப்பொழுது? வசனம் மறுபடியும் படிங்க. ஏன்னா ரொம்ப முக்கியம். வாசிங்க. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளிலுள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பாருங்க, அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை ஜீவனை அடையும்படி அடையும்படி எழுந்திருக்க எழுந்திருக்கிறவர்களாக. அப்பொழுதுன்னு இருக்கு இல்லையா? இப்ப நீங்க கேள்வி போடுங்க. எப்பொழுது? ராஜ்யம். ஓகே குட். அப்புறம்? இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற பாடத்துக்கு இசைவான வார்த்தைகள் பயன்படுத்துனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இன்னும். உயிர்த்தெழுதலின் போது. அப்பொழுது என்று சொல்லும்போது, ஆண்டவர் எத குறிச்சு பேசிட்டு இருக்கிறார்? எப்ப நடக்கிறத பத்தி பேசுறார்? ராஜ்யத்துல. உயிர்த்து எழுந்து வராங்க இல்லையா? அப்ப அந்த அந்த அ காலம் பத்தி பேசிட்டு இருக்கிறார். அந்த சூழல் பத்தி பேசிட்டு இருக்கிறார். அப்போ எல்லா ஜனங்களும் உயிர்த்து எழுந்து வருவாங்க. கரெக்ட்டா? உயிர்த்து எழுந்து வருவாங்க. அப்ப உயிர்த்து எழுந்து வருகிறவர்கள்ல 2 விதமான ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறவர்களாக எழுந்து வருவாங்க. என்னென்ன விதத்துல? வசனம் நீங்க படிங்க. மறுபடியும் 29. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவன் அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். பாருங்க இங்க எழுந்து வருகிறவர்கள்ல 2 விதமான 2 விதமான வாய்ப்புகளை சுதந்தரித்துக் கொண்டவர்களாக எழுந்திருப்பாங்க. எழும்போதே அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எழும்போதே எழுந்திருக்கிறவர்களாக, அப்புறம் எழுந்திருக்கிறவர்களாக. ஒன்று நன்மை செய்தவர்கள் எதை அடையும்படி? ஜீ- ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாக. இன்னொரு வகுப்பார் தீமை செய்தவர்கள் அவங்க எதை அடையும்படி எழுந்திருப்பாங்க? ஆக்கினையை அடையும்படி. சரிங்களா? ஆக்கினை என்பது நமக்கு தெரியும். ஆக்சுவலி அது ஆக்கினை என்பது என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு தண்டனைங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஆக்சுவலி அது தண்டனை இல்ல. நமக்கு தெரியும் இல்லையா? அவங்க அந்த ஆக்கினை என்பது ஏதோ ஒரு தண்டனையை பெற்றுக்கொள்வதற்காக என்று இல்லாமல், அவர்கள் எதை பெற்றுக்கொள்ளப் போகிறாங்க என்பதை தீர்மானிக்கிறது யார் கையில இருக்கு? அவங்க கையில இருக்கும். ஆனா ஒரு வகுப்பாருக்கு அப்படி கிடையாது. அவங்க எழும்போதே எப்படிதான் எழுந்திருப்பாங்க? அவங்களுக்கு தீர்மானம்லாம் கிடையாது. ஒண்ணே ஒண்ணுதான். எழும்போது அவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பாங்க. உயிர்த்து எழும்போது. ஆனா இன்னொரு வகுப்பார் எழும்போது அவங்களுக்கு ஜீவனா, மரணமா அப்படின்றது 2மே இருக்கும். அதை தீர்மானிக்கிறது அவங்க கையிலே விடப்படுது.
அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக எழுந்திருப்பாங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, பாருங்க இப்போ இங்க நம்ம ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டிய வார்த்தைகள் என்னன்னா, 2 வகுப்பார் இருக்கு இல்லையா? ஒரு வகுப்பார் நன்மை செய்கிற வகுப்பார். இன்னொரு வகுப்பார் தீமை செய்கிற வகுப்பார். கரெக்ட்டுங்களா? சோ இங்க 2 வகுப்பார் இருக்கிறாங்க. இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த 2 வகுப்பார் யார்? முதல்ல அத நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கலாம். இதை அடையாளம் கண்டுபிடிக்கிறதின் மூலமா, யார் யார் என்னென்ன சுபாவத்த பெற்றுக்கொள்ளப் போகிறோம், எப்படி அத அவங்க சாத்தியப்படுத்திக் கொண்டாங்க என்பத நம்ம கவனிக்க போகிறோம். சரிங்களா? ஓகே. இப்ப முதல்ல நன்மை செய்தவர்கள் என்ற அந்த லிஸ்ட் வருது இல்லையா? நன்மை செய்தவர்கள் எதுக்காக எந்திரிச்சு வராங்க? எதை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக எந்திரிச்சு வராங்க? ஜீ ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறாங்க. எந்த ஜீவன்? எந்த ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறாங்க? ஓகே. இப்ப நீங்க கொஞ்சம் பதில் சொல்லணும். இப்போ தெய்வீக திட்டத்துல ஜீவன் நிலைன்னு இருக்கு இல்லையா? தெய்வீக திட்டத்துல என்னென்ன ஜீவன் நிலை இருக்கு? அழியாமை ஜீவன். வெரி குட். சார்ந்திருக்கும் ஜீவன். குட். அப்புறம் ஜீவ நிலைகள்ல என்னென்ன வேற ஜீவ நிலைகள் இருக்கு? சகோதரி என்ன சொல்லு? நித்திய ஜீவ நிலை இருக்கு. அப்புறம் ஓகே. கொஞ்சம் பேசிக்க ரிவைஸ் பண்ணுவோமா? ஓகே, குட். நீங்க சார்ட் இங்க கவனிக்கலாம். முதல்ல எங்கிருந்து போலாம் அப்டின்னா, பாருங்க இங்க ஆர் வந்து நம்ம அப்புறமா பேசுவோம். ஆனா எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்னா, இங்க எண் இருக்கு பார்த்தீங்களா? இந்த எண் நிலை ஆரம்பிக்குது இல்லையா? வேற சார்ட் இங்க போட முடியுமா? ஓகே. தேங்க் யூ. பாருங்க அந்த எண் நிலை இருக்கு பாருங்க. அங்கிருந்து ஆரம்பிக்குது இல்லையா? அந்த எண் நிலை நீங்க அப்படியே இதுல காமிக்க முடியுமா? வாய்ப்பில்ல. பரவால்ல, பரவால்ல விடுங்க. ஓகே. பாருங்க இந்த எண் நிலை இந்த எண் நிலை இது ஒரு ஜீவ நிலையா? நீங்க சொல்லுங்க. இது என்ன ஜீவ நிலை? நித்திய ஜீவ நிலை. வெரி குட். எதுல? சரி. மைண்ட்ல வைங்க. அடுத்தது இன்னொரு ஜீவ நிலை இருக்கு. அது எங்க இருக்கு? எண்ணுக்கு அப்புறம் கேட்டல், எண்ணுக்கு அப்புறம் அடுத்த ஒரு ஜீவ நிலை இருக்கு. எம் இருக்கா? எம். அத பத்தி நம்ம பேச வேண்டாம். அது இப்ப நம்ம டாபிக் இல்ல. அதனால அத விட்டுருவோம். அதுக்கப்புறம் கேப்பிட்டல் எல் இருக்கா? வேற அந்த இது மாத்திரம் கேஎல்எம் அத மாத்திரம் கொஞ்சம் பெருசு பண்ண முடியுமா? ஜூம் பண்ண முடியுமா? முடிஞ்சா பண்ணுங்க. இல்லன்னா பரவால்ல. உங்களுக்கு அங்க இருந்து தெரியுதுங்களா? ஓகே. பாருங்க இப்போ அடுத்து எல் நிலை இருக்கா? அது ஒரு ஜீவ நிலை. அது ஒரு தளம். இப்ப அது என்ன ஜீவ நிலை? அது என்ன ஜீவ நிலை? ஜீவ நிலை கேட்டேன். ஜீவ நிலை என்ன ஜீவன்? அதான் கேட்டோம். நான் அடுத்த கேள்விக்கு அப்புறம் தான் வரப்போறேன். நீங்க அத முன்னாடியே சொல்றீங்க. பரவால்ல. சந்தோஷம். ஓகே. ஆனா அந்த எல் நிலை, அது என்ன நிலை? அப்டின்னா, அதுவும் நித்திய ஜீவ நிலை. இப்ப என் சொன்னீங்க இல்லையா? என் அதுவும் ஒரு நித்திய ஜீவ நிலை. எல் அதுவும் ஒரு நித்திய ஜீவ நிலை, நித்திய ஜீவன். அதுக்கப்புறம் கே இருக்கா? கேப்பிட்டல் கே. அந்த கே அதுவும் ஒரு ஜீவநிலை. அது என்ன ஜீவநிலை? அது நம்ம எல்லாருக்குமே தெளிவா தெரியுது இல்லையா? ஏன்னா நம்முடைய நம்பிக்கை அதுவாக இருக்கு. அழியாம ஜீவ நிலை. பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுல நம்ம இப்ப 2ஆ பிரிக்கணும். 2ஆ என்ன பிரிக்கணும்? இந்த ஜீவ நிலைகள்ல 2ஆ என்ன பிரிக்கலாம்? மாம்சீகத்துல பெற்றுக்கொள்ளுகிற நிலை இருக்கு. அப்புறம்
ஆவிக்குரிய நிலையில பெற்றுக்கொள்வது இருக்கு. இப்ப மாம்சீகத்துல என்று சொல்லும்போது, அது நித்திய ஜீவநிலை தான். ஆனா, மாம்சீகத்துல பரிபூர்ண நிலையில பெற்றுக்கொள்ளுகிற ஜீவன், நித்திய ஜீவன் இல்லையா? ஆதாம் இருந்தார் இல்லையா? அந்த நிலையை நம்ம சுதந்தரித்துக் கொள்வது. இந்த உலக ஜனம் சுதந்தரித்துக் கொள்ளுவாங்க. வரக்கூடிய ராஜ்யத்துல. அடுத்தது அங்க எல் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அந்த எல் எது குறிக்குது அப்படின்னா, ஆவிக்குரிய சுபாவத்துல இருக்கக்கூடிய தூதர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களும் எந்த நிலையில தான் இருக்கிறாங்க? நித்திய ஜீவன் நிலை. ஆனா, ஆவிக்குரியவங்களாக இருக்கிறாங்க. ஆனா, வரப்போற ராஜ்யத்துல மாம்சத்துல உலக ஜனம் பெற்றுக்கொள்வது நித்திய ஜீவன். ஆனா, அது மாம்சத்துல. அதேபோல ஆவிக்குரியவங்களாக இருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு தூதர்கள். அது நித்திய ஜீவநிலை தான். ஆனா, ஆவிக்குரிய சுபாவத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறாங்க. இது மாம்சீக சுபாவத்திலிருந்து பெற்றுக்கொள்வது. அடுத்து அதே ஆவிக்குரிய சுபாவத்துல அழியாமை இருக்கு. ஆனா, அது பிரியமான சகோதர, சகோதரிகளே இருக்கிற ஜீவன்லயே உச்சபட்சமான ஜீவன் என்று நம்ம பார்க்கிறோம். ஓகே. இப்போ ஜீவன் நிலைன்னு பார்க்கும்போது, இப்ப நம்ம எத்தன ஜீவன் நிலை பார்த்தாச்சு? இல்ல. 2 ஜீவநிலை. அப்படின்னா, அதாவது சுபாவத்துல. மாம்சீக சுபாவத்துல, ஆ. ஆவிக்குரிய சுபாவத்துல. ஓகே. அடுத்து ஜீவன் என்று பார்த்துட்டோம்னா, மாம்சீகத்துல நித்திய ஜீவன், ஆவிக்குரிய சுபாவத்துல நித்திய ஜீவன், ஆவிக்குரிய சுபாவத்துல அழியாமை ஜீவன். அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்ப இந்த ஜீவநிலை புரிஞ்சாச்சா? இப்ப நம்ம வசனத்துக்கு வரலாம். இப்ப மீண்டும் நீங்க 29வது வசனம் வாசிங்க. நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க தான் பதில் சொல்லணும். இப்ப இந்த ஜீவன் நிலைகள் நம்ம புரிஞ்சாச்சு இல்லையா? இப்ப அந்த வசனத்தின்படி நம்ம இப்ப மேட்ச் பண்ணலாம். வசனத்துல நம்ம என்ன கவனிச்சோம்? ஒரு வகுப்பார் நன்மை செய்த வகுப்பார். இன்னொரு வகுப்பார் நன்மையா அல்லது அதாவது ஜீவனா அல்லது மரணமா? அப்படிங்கிற தீர்மானிக்கிறதுக்காக எழுந்திருக்கக்கூடிய வகுப்பார். நீங்க அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆக்கினை அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்னன்னு புரிஞ்சிருக்க கூடாது. கிறிஸ்தவர்கள் புரிஞ்சுக்கணும்னா அது எவ்வளவு தண்டனை எழும்போதே என்ன பண்றது? ஏற்கனவே மனுக்குலம் எதுக்குள்ள தான் இருக்கு? தண்டனைக்குள்ள தான் இருக்கு. மரண தண்டனைக்குள்ள தான் இருக்கிறாங்க. அதுவே அவங்களுக்கு போதுமானது செஞ்ச தப்புக்கு. அவ்வளவுதான். மறுபடியும் அவங்க தண்டனைக்கு பெற்றுக்கொள்ள எழுந்து வரணுங்கிற அவசியம் கிடையாது. இப்ப மீண்டும் அவர்கள் எழுந்து வருவது எதற்காக என்று கேட்டா, அவங்கள் ஜீவன் பெற்றுக்கொள்ளலாம். அவர்கள் விரும்பினா. அவங்க விரும்பலைன்னா, அவங்க மரணத்தை சுதந்தரிச்சுக்குவாங்க. 2ல ஏதோ ஒண்ணு அவங்க அவங்க கையிலேயே விடப்படுது. ஓகே. அப்ப அந்த 2வது விஷயம் புரிஞ்சுச்சு இல்லையா? ஆக்கினை என்பது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? ஆக்கினை என்பது என்ன புரிஞ்சுக்கணும்? ஜீவனா அல்லது மரணமா என்பதை தீர்மானிக்கப்படுவதற்கு, தீர்மானித்துக் கொள்ளுவதற்காக எழுந்து வருகிறவர்கள். அப்படி நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகே. இப்போ முதல்ல பாருங்க, நன்மை செய்தவர்கள் அப்படின்னு இருக்கா? நன்மை செய்தவர்கள் அவர்கள் எழும்போதே நன்மை செய்தவர்கள் எழும்போதே அவர்கள் எப்படி எழுவாங்க? எதற்காகவே எழுவாங்க? ஜீவனுக்காகவே எழுவாங்க. அவங்களுக்கு மரணமா, ஜீவன் ஆப்ஷன்ல கிடையாது. அவங்க எழும்போதே அவங்களுக்கு கேரண்டி என்னது? ஜீவன். அவங்களுக்கு தேவன் எழுதி குடுத்துடுறாரு. சாகும்போதே எழுதி குடுத்துறாரு. உங்களுக்கு ஜீவன் அப்படின்னு எழுதியே குடுத்துறாரு. பிரியமானவர்களே, அடுத்த 2வது வகுப்பார் நம்ம பார்க்கும்போது, அவர்கள் எழுப்பப்படுவாங்க. ஆனால் தீர்மானிக்கிற விஷயம் யார்கிட்ட இருக்கு? அவங்க கையிலேயே குடுத்துறாரு. ஓகே. அவங்க எத விரும்புறாங்களோ அத பெற்றுக்கொள்ளலாம். அது பிரச்சனை இல்ல. ஆனா இப்ப முதல் விஷயத்துக்கு நம்ம வரலாம். நன்மை செய்தவர்கள் எழும்போதே ஜீவனுக்கு எழுவாங்க. பிரியமான சகோதர, சகோதரிகளே, ஜீவனை அடையும்படி எழும்பி வருவாங்க. கேள்வி, யார் யார்? இப்ப உங்களுக்கு இத புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு விஷயத்த கொஞ்சம் நம்ம முன் வச்சா உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். இப்ப உயிர்த்தெழுதல் என்று நம்ம பார்க்கும்போது, தெய்வீக திட்டத்துல எத்தனை வகையான உயிர்த்தெழுதல் இருக்கு இந்த மனுக்குலத்துல? உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மனுக்குலம் எவ்வளவு வகையாக பிரிக்கப்படுறாங்க? குட். 4 வகையாக பிரிக்கப்படுறாங்க. என்னென்ன? வெரி குட். டாப்ல இருந்தே வரலாம். சபை, திரள் கூட்டம், முற்பிதாக்கள்,
முழு உலக ஜனங்கள் இல்லையா? முழு உலக ஜனங்கள். ஓகே. இந்த 4 வகுப்பாரா இருக்காங்க இல்லையா? ஆதாமுடைய மனுக்குலத்திலே உயிர்த்து எழும்போது அவர்கள் 4 வகையாக பிரிக்கப்படுறாங்க. ஓகே. அதான் 4 வகையான உயிர்த்தெழுதல். இப்போ நீங்க வசனத்துக்கு வந்துருங்க. இப்போ வகுப்பார் எழும்போதே அவர்கள் எதற்காக எந்திரிக்கிறாங்க? ஜீவன பெற்றுக்கொள்ளும்படியாக எழுந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தீர்மானிக்கப்படுவதில்ல. எழும்போதே அவங்களுக்கு கேரண்டி என்னாச்சு? ஜீவன் என்பது கேரண்டி. பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்ப நீங்க சொல்லுங்க. எழும்போதே மரித்து உயிர்த்து எழும்போது ஜீவனோட எந்திரிப்பாங்க. ஜீவன் அடையும்படி எழுந்திருப்பாங்க. அவங்களுக்கு மறு விசாரணை வாய்ப்பெல்லாம் கிடையாது. எழும்போதே அவங்களுக்கு ஜீவன். நீங்க சொல்லுங்க இந்த 4 வித உயிர்த்தெழுதல்ல, இந்த எழும்போதே ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக எழுந்திருக்கிற வகுப்பார், நீங்க லிஸ்ட் பண்ணுங்க. யார் யார்? யார் யார்? சபையா இருக்கலாமோ? ஓகே. சபை, திரள் கூட்டம், முற்பிதாக்கள். ஓகே. வேற ஆப்ஷன் இருக்கா? சபை வருவாங்களா? 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 எங்க இருக்காங்க அவங்க? எங்க இருக்காங்க? சபை எங்க இருக்காங்க? சபை உயிர்த்தெழுந்து வருவாங்க. ஓகே. அந்த சபையார் எங்க இருக்கிறாங்க இப்போ? எங்க இருக்கிறாங்க? நாகர்கோயில்ல எங்க இருக்கிறாங்க? இருக்கிறாங்களா? எங்க இருக்கிறாங்க? எந்த காம்பவுண்ட்ல? பார்த்தீங்களா? இங்க தான் இருக்கிறோம். நம்ம சில பதில்கள எப்படி எப்படி புரிஞ்சு அ பெ ஷே ஷேர் பண்ணா நல்லாருக்கும் அப்டின்னா, அதுக்கு உரிமையானவர்கள் நாம். அதுக்கு உரியவர்கள் நாம். அதற்கு உரிமை கொண்டாடுவது ரொம்ப ரொம்ப அவசியம். சபை உயிர்த்தெழுந்து வருவாங்க அப்டின்னா, ஓ! அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி நம்ம யாருக்கும் அப்படியெல்லாம் கிடையாது. பட் அந்த மாரி பதில்கள் இருக்கிறத தவிர்த்து, பிரதர் நாம தான் பிரதர் அப்படி சொல்லணும். ஏன்னா அந்த நம்பிக்கைக்கு தானே வந்திருக்கிறோம். அந்த நம்பிக்கைய நம்ம அறிக்கையிடுவதில ரொம்ப உறுதியா அறிக்கையிடணும் இல்ல? பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கை இருக்கா இல்லையா? பார்த்தீங்களா? அப்ப அந்த நம்பிக்கைய உறுதியாக அறிக்கையிடணுமா இல்லையா? சோர்வா அறிக்கையிடக்கூடாது. உற்சாகமா அறிக்கையிடணும். உங்களுக்கு சோர்வா இருக்கா? சோர்வு இல்ல? பிரியமான சகோதர சகோதரிகளே, உற்சாகமா நம்ம அறிக்கையிடணும். பிரதர் நம்ம தான் பிரதர். நான் தான் பிரதர். அப்படி வரணும். அப்படி வரணும். ஓகே. பிரியமானவர்களே, சரி ஓகே. இப்போ ஜீவனை அடையும்படியாக வருகிறவர்கள்ல சபை நாம தான். ஓகே குட். வேற யாரா இருக்காங்களா? திரள் கூட்டம் இருக்காங்களா? இல்ல அவங்களும் எழும்போது ஜீவனோட தான் எந்திரிப்பாங்களா? அவங்க ஜீவனோட தான் எந்திரிப்பாங்களா? ஆமா. நம்ம கேள்வி என்ன கேட்டோம்னா, அவங்க எழும்போது ஏன்னா வசனத்துல என்ன இருக்கு? அவங்க நன்மை செய்தவர்கள். அவங்களுக்கு ஏன் எலிஜிபிலிட்டி என்னன்னா, அவங்க ஏன் ஜீவனோட எழுப்பப்படுறாங்க? அவங்க ஜீவனோட எழுப்பப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க வாழும்போதே? நன்மை செய்துட்டு இருக்கிறாங்க. அதனால தேவன் அவங்கள எழுப்பும்போது எப்படி எழுப்பிடுறாரு? ஜீவனோட எழுப்பிடுறார். பிரியமானவர்களே, பாருங்க அப்போ சபை வகுப்பாராகிய நம்மை பத்தி பேசுது. வெரி குட். அப்புறம் வேற யாராவது அந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்களா? எழும்போதே ஜீவனோட மரித்து எழும்பி வருகிறவர்கள். முற்பிதாக்கள் வருவாங்களா? ஓகே. முற்பிதாக்கள் வருவாங்க. அப்புறம் சரி இப்ப மறுபடியும் லிஸ்ட்க்கு வரலாம். முதல்ல சபை வகுப்பார். அப்புறம் அப்புறம் யார்? கான்ஃபிடென்ட் வர மாட்டேங்குது இல்லையா? சொல்றதுக்கு. குட். ஓகே பரவால்ல. அந்த ஒரு கிளாரிட்டி நமக்கு வேணும். சரிங்களா? ஏன்னா வசனங்கள அப்படியே நம்ம அழகா அப்படியே பகுத்து, அதனுடைய அந்த ஒரிஜினல் அப்படியே நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே குட். பாருங்க அப்போ ஜீவனை அடையும்படி எழுவதற்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, வாழும்போதே நன்மை செய்துட்டாங்க. என்ன நன்மை செய்தாங்க என்று கேட்டா, அவர்கள் வாழும்போது தேவன் விரும்பியபடி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பல குறைவுகள் இருந்திருக்கலாம்.
பலவீனங்கள் இருந்திருக்கலாம். தவறுகளோட இருந்திருந்திருக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக அவங்க அப்படியே விட்டுறல. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அதை மேற்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா மேற்கொண்டு மரிக்கும்போது, ஓகே குட், ஃபைன் அப்படின்னு தேவன் சொல்ற மாதிரி அவங்க என்ன எடுக்குறாங்க? மரிச்சிருக்கிறாங்க. அதனால தேவன் அவங்கள என்ன பண்றார்? எழுப்பும்போது ஜீவன். ஜீவனுக்கு எழுப்பி கொண்டு வரார். நமக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா தெரிஞ்சது. ரொம்ப உறுதியாக தெரிஞ்சது சபை வகுப்பார பத்தி தான். இல்லையா? அதுல மாற்றமே இல்ல. மரிக்கும்போது அவங்க நன்மை செய்தவங்களாக அப்படின்னா தேவனுடைய சித்தத்தை முழுமையாக நிறைவேற்றி இருந்தாங்கன்னா, அவங்க எழும்போதே எப்படி எழுந்துடுவாங்களாம்? ஜீவனுக்கு எழுந்துடுவாங்க. என்ன ஜீவன் இப்ப நம்ம பேசல. அது நமக்கு வசனத்திலேயே சொல்லப்படல. எழும்போதே அவங்க ஜீவன் பெற்றுக்கொள்ளுவாங்க. அது என்ன கேட்டகரிங்கிறத அவங்க அவங்களுடைய அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாரி வாங்கிடுறாங்க. அதுல சபை வகுப்பார் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா, இந்த சுவிசேஷ யுகம் முழுக்க தேவ சித்தம் நிறைவேற்றி மரித்தவர்கள். அதனால நம்ம என்ன சொல்றோம் ஸ்ட்ராங்கா? உறுதியாக இவர்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு எழுவாங்க என்பதுல மாற்று கருத்தே இல்ல. 1878லேருந்து என்ன ஆயிட்டு இருக்கு இப்போ? மரித்த பரிசுத்தவான்கள் அவங்களுக்கு அதோட முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். நன்மை தேவன் செய்த இது விரும்பினபடி செய்து முடிச்சிருந்தாங்கன்னா, மரித்ததும் அவங்க உடனே ஜீவனுக்கு எழுந்துடுவாங்க. என்ன ஜீவன்ங்கிற ஆராய்ச்சி நமக்கு இப்ப தேவையில்ல. அது நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கு. ஆனா அடுத்து எந்த வகுப்பார் வருவாங்கன்னு கேட்டா, பிரியமானவர்களே, திரளான கூட்டத்தார். எப்படி திரளான கூட்டத்தார் சொல்லலாம்? அவங்க தான் வந்து அந்த அழைப்பை தவற விட்டவங்க இல்லையா? வெரி குட். தவற விட்டவங்க தான். கண்டிப்பாக தவற விட்டவங்க தான். தேவ சித்தத்தை உரிய காலத்துல நிறைவேற்ற தவற விட்டவங்க தான். மாற்று கருத்தே கிடையாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆனாலும் ஆனாலும் கர்த்தர் அவங்கள என்ன பண்றார்? என்ன பண்றார்? ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்துல தோய்த்து வெளுக்கப்பட்டவர்களாகிடுறாங்க அவங்க. பாருங்க அப்போ, அதுல அவங்க என்ன பண்றாங்க? நான் செய்து கொண்ட உடன்படிக்கைய அவங்க நிறைவேற்றியே ஆகணும். ஏன்னா, அவங்க ஒப்பு கொடுத்தது யார்கிட்ட? வாக்குறுதி கொடுத்தது யார்கிட்ட? தேவன்கிட்ட. தேவன்கிட்ட நீங்க ஒரு வாக்குறுதி குடுத்தீங்கன்னா, என்ன பண்ணிடுங்க? செய்து முடிச்சுடுங்க. இல்லைன்னா விடமாட்டார். விடமாட்டார். செய்ய வச்சுடுவார். நம்ம நம்மளே தன்னார்வமா வந்து, ஆர்வத்தோட முன் வந்து செய்துட்டோம்னா, அதுக்குரிய ஆசீர்வாதம் இருக்கு. ஆனாலும் செய்ய வச்சாருன்னா, அத செஞ்சே தான் ஆகணும். மாற்று கருத்தே கிடையாது. செய்ய வச்சுடுவார். ஆனா, அது ரொம்ப வலியோட செய்யணும். அதனால நம்ம வந்து தானாக முன் வந்து சந்தோஷமா செய்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அத செஞ்சு முடிச்சுட்டா ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா திரள் கூட்டம் சபையைப் போல ஆர்வத்தோட இறுதி வரைக்கும் கீழ்ப்படிந்து இருந்து நிறைவேற்றாதவங்களா இருந்ததுனால, தேவன் அவங்கள என்ன பண்றார்? மகா உபத்திரவத்தின் காலத்துல ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துல தோய்த்து வெளுக்கப்பட்டவர்களாக அவர்கள் அ ஒரு ஜீவன் நிலைக்கு தகுதியாகும்படிக்கு அவர்கள முக்கி எடுத்துடுறார். முக்கி எடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு மாம்சீகத்துல ஒரு மரணம் கண்டிப்பாக கிடைக்குது. அப்ப அவங்க நேர்ந்து கொண்டதை இப்ப என்ன பண்ணிடுறாங்க? கட்டாயத்தின் அடிப்படையில செஞ்சு முடிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு செஞ்சு முடிச்சுடுறாங்க. அதனால அவங்களுக்கு மீண்டும் எழும்போது என்ன கிடைக்குது? ஜீவன். ஆ ஜீவ நிலைக்கு அவர்கள் எழுப்பப்படுறாங்க. என்ன ஜீவன் அப்படிங்கிறது இருக்கு பார்க்கலாம். அடுத்தது வேற யாரு? வேற யாராவது இருக்காங்களா? எழும்போதே ஜீவனுக்காக எழுந்து வருகிறவர்கள் வேற யார் இருக்கா? முற்பிதாக்கள் சகோதரர் சொல்றாரு முற்பிதாக்கள் அவங்க ஆவிக்குரிய நிலையில இல்ல. இங்க ஆவிக்குரிய நிலையா, மாம்சீக நிலையா பத்தி நம்ம பேசவே இல்ல. வசனமும் அத சொல்லல. வசனம் வந்து என்ன சொல்லுது? பிளைனா இருக்கு. ஜீவனுக்கு அவ்வளவுதான். ஏதாவது ஒரு தளத்துல ஜீவன் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவங்க எழுந்து வராங்க அவ்வளவுதான். அது என்னங்கிறது ஓகே. பட் இந்த ஜீவ நிலை என்று சொல்லும்போது, அடுத்து வேற யாரா இருக்காங்களா? சபையார் இருக்கிறாங்க. திரளான கூட்டத்தார் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேற யார் இருக்கா? முற்பிதாக்கள் இருக்காங்களா? இருக்காங்களா? முற்பதாக்கள் இருக்கிறாங்களா? இருக்காங்க பிரதர். கன்ஃபார்மா இருக்காங்க பிரதர். இருக்கிறாங்க போல தான் தெரியுது. பிரியமானவர்களே, பாருங்க நீங்க அந்த கொள்கை நல்லா புரிஞ்சுக்கோங்க.
அவர்கள் மரிக்கும்போதே எதை முடிவு நிறைவேற்றி முடிச்சிருக்கிறாங்க? தேவன் விரும்புகிற நன்மையை நிறைவேற்றி முடிச்சிருக்கிறாங்க. ஒருவர் மரித்து எழும்போது ஜீவனுக்கு எழுவதற்கு அவங்க என்ன செஞ்சிருக்கணும் என்பது வசனத்துல இருக்கு. நன்மை செய்திருக்கணும். மரிக்கிறதுக்கு முன்னாடி தேவன் விரும்புற மாரி, அது ரொம்ப முக்கியம். அவங்க இஷ்டத்துக்குலாம் இல்ல. தேவன் விரும்புகிற மாதிரி நன்மை செய்து முடிச்செடுக்கணும். அவ்வளவுதான். இத நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே. பாருங்க, இப்போ சபை அப்படித்தானே முடிச்சிருக்கிறாங்க. திரளான கூட்டத்தார் முடிக்கல. ஆனா முடிக்க வச்சாரு தேவன். அதுக்கப்புறம் வேற யாராவது இருக்கிறாங்களா என்று கேட்டா, ஆமா இருக்கிறாங்க. முற்பிதாக்கள். முற்பிதாக்கள் இந்த பூமியில வாழ்ந்தபோது, அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஏன்னா வசனத்திலே அவங்கள குறிச்சு, அவங்க உயிர்த்தெழுதல குறிச்சு என்ன இருக்கு? அவங்களுடைய உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கு? மேன்மையான உயிர்த்தெழுதல். ஏன் மேன்மையான உயிர்த்தெழுதல்? அவங்க பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம், ஜீவநிலை என்பது மாம்சத்தில பூர்ண நிலை. இந்த மனுஷங்க பெற்றுக்கொள்ளுகிறது போல தான். ஆனா மனுஷங்க சாதாரண மனுஷங்க மாதிரி இல்ல. கொஞ்சம் அவங்கள காட்டிலும் அந்த வார்த்தை மேன்மையான உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்படுது. ஏன்னா, அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? தேவனுக்கு பிரியமான விதத்துல அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி மரித்து உயிர்த்தெழுதலுக்காக காத்திருக்கிறவர்கள். இல்லையா? அவங்களுக்கு மீண்டும் உயிர்த்தெழுந்து வந்து அவங்களுக்கு ஜீவனா, மரணமா டெஸ்ட் தேவையில்ல. சோதனை தேவையில்ல. ஏன்னா ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்க? தங்களை நிரூபிச்சு காண்பிச்சிருக்கிறதுனால தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல அவங்களுடைய உயிர்த்தெழுதல பத்தி அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றார்? மேன்மையான உயிர்த்தெழுதல் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்க, அப்போ சபை, திரளான கூட்டத்தார், அப்புறம் முற்பிதாக்கள். இந்த 3 வகுப்பாருமே பூமியில மாம்சத்துல வாழ்ந்தபோது நன்மை செய்திருக்கிறாங்க. என்ன நன்மை? தேவன் என்ன விரும்பினாரோ அந்த விருப்பத்தை அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறாங்க. தாங்கள் விரும்பினது இல்ல. ஓகேங்களா? சரி, ஓகே. வேற யார் இருக்கா? எழும்போதே அடுத்த ஜீவனுக்காக எழும்புகிறவர்கள் வேற யார் இருக்கா? அவ்வளவுதானா? ஏதாவது விடுபட்டிருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேற யார் இருக்காங்களா? எழும்போதே ஜீவனுக்கு வேற யாரும் இல்லையா? வேற யாரும் இல்ல. அவ்வளவுதான், முடிஞ்சுச்சு. ஏன்னா 4 விதமான உயிர்த்தெழுதல்ல, அதான் 4 வகுப்பார்ல இன்னும் யார் தான் இருக்கா? 3 பேர் நம்ம பார்த்தாச்சு. சபை, திரள் கூட்டம், முற்பிதாக்கள். இன்னும் யார் பேலன்ஸ் இருக்கா? முழு உலகத்தின் ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா முழு உலகத்தின் ஜனங்கள் எழும்போது அவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பது கிடையாது. ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பது கிடையாது. அப்படின்னா, ஜீவனை அவங்க சுதந்தரிப்பதா? இல்ல மரணத்தை அவர்கள் சுதந்தரிப்பதா? அதுக்கப்புறம் தான் முடிவாகும். அதுக்காக தான் அந்த 1000 வருஷம் முடியும் அளவு என்ன ஆகுது அவங்களுக்கு? காலம் கொடுக்கப்படுது. சோதனைக்குள்ள ஆக்கப்படுறாங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்டு முற்றிலும் கீழ்ப்படுகிறாங்களா? இல்லையா? அதுதான் அவங்கள தீர்மானிக்குது. அவங்க ஜீவன் பெற்றுக்கொள்ளுவாங்களா? இல்ல மரணத்துக்கு போவாங்களா என்பது அவர்கள் தொடர்ந்து தேவனுக்கு காண்பிக்கிற கீழ்ப்படிதல்ல தான் இருக்கு. கரெக்ட்டா? அதுக்கப்புறம் நன்மை செய்வது என்பது நமக்கு உவமையில கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? வெள்ளாடு, செம்மறியாடு. வெள்ளாட்டு வகுப்பார் என்ன பண்ணியிருக்கிறாங்க? என்ன பண்ணியிருக்கிறாங்க வெள்ளாட்டு வகுப்பார்? தீமை பண்றவங்களா இருந்திருக்கிறாங்க. இல்லையா? செம்மறியாடு வகுப்பார் என்ன பண்றாங்க? நன்மை செய்றாங்க. என்ன நன்மை செய்றாங்க? பார்த்தீங்களா? சிறைச்சாலையில இருந்தாங்க. காவல்ல இருந்தாங்க. அவர பார்க்க போயிருக்கிறாங்க. பசியா இருந்திருக்கிறாங்க. ஆகாரம் குடுத்திருக்கிறாங்க. தாகமா இருக்கிறாங்க. தண்ணீ குடுத்துட்டுருக்கிறாங்க. ஆடை இல்லாம இருந்தாங்க. ஆடை குடுத்துட்டுருக்கிறாங்க. இல்லையா? பாருங்க, இதெல்லாம் நன்மை அவங்க செய்வது எப்போ? இனி உயிர்த்தெழுந்து வந்த பிற்பாடு செய்ய வேண்டியது. அத விட பெரிய நன்மை அவங்க செய்ய வேண்டியது என்ன இருக்குன்னா, அவங்க வாழ்க்கையில, தேவன் என்ன சொன்னாரோ அதற்கு முற்று முடிய கீழ்ப்படிந்து அவங்களை காண்பிப்பது. நிரூபித்து காண்பிப்பது. இது அவர்கள் உயிர்த்தெழுந்த இந்த பிற்பாடு செய்யணும். அந்த கீழ்ப்படிதல் தான் அவங்கள என்ன பண்ணுது? ஜீவனா
இல்ல ஆக்கினியா. இங்க வேணா நீங்க ஆக்கினைங்கிறத நீங்க பயன்படுத்தலாம். ஆக்கினியான்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. முடிஞ்சுச்சு அவங்களுக்கு. கீழ்ப்படியலைன்னா முடிஞ்சுச்சு அவ்வளவுதான். 2ஆம் மரணம் அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களே பெற்றுக்கொள்ளுவாங்க. பிரியமானவர்களே, அப்ப வசனத்துடைய 2வது பகுதி நம்ம பார்க்கும்போது, தீமை செய்தவர்கள். இவங்க எப்ப தீமை செய்தவங்க? இவங்க எப்ப தீமை செய்தவங்க? எந்திரிச்சதுக்கு அப்புறம் தீமை செஞ்சவங்களா? இவங்க தீமை எப்ப செய்தாங்க? பாருங்க, ஒண்ணு ரொம்ப எளிமைதான். இவங்க எப்ப தீமை செய்தாங்க என்பத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, முன்னாடி இருக்கிற வகுப்பார நீங்க பாருங்களேன். அவங்க நன்மை செய்த வகுப்பார் இல்லையா? நன்மை செய்த வகுப்பார் தானே! எப்போ நன்மை செய்தாங்க? மாம்சத்துல இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்த போது நன்மை செய்தாங்க. கரெக்ட்டா? ஓகே. அதேபோல இவங்க தீமை செய்தவங்க என்று சொல்லும்போது, இவங்க எப்ப தீமை செய்தவங்க? அதே இவங்க மாம்சத்துல வாழும்போது, இவங்களும் மாம்சத்துல வாழ்ந்தாங்க. ஆனா, அவங்க மாம்சத்துல வாழ்ந்தபோது நன்மை செய்தவங்க. ஆனா, இவங்க மாம்சத்துல வாழும்போது தீமை செய்தவங்க. அதனால தான் அவங்க நன்மையை செய்ததுனால ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறாங்க. இவங்க தீமை செய்ததுனால தான் எழும்போதே, ஆ அதுவா, இதுவா என்று தீர்மானிக்கிறதுக்காக அவங்க எழுப்பப்படுறாங்க. ஓகே. இந்த புரிதல் வந்துருச்சுங்களா? ஓகே. அப்ப தீமை செய்தவங்க எப்ப செய்தாங்கன்னா, அதே மாம்சத்துல மரிக்கிறதுக்கு முன்னாடி அவர்கள் செய்தது. ரொம்ப சிம்பிள். ஓகே. பிரியமான சகோதர, சகோதரிகளே, இப்ப இந்த வசனம் நமக்கு தெளிவா புரிஞ்சிருச்சா? இப்ப நன்மை செய்தவர்கள் யார்? சொல்லுங்க பார்க்கலாம். நன்மை செய்தவங்க யார்? சரீரமாகிய சபை. நாமோ. 2வது திரளான கூட்டத்தார். 3வது பிதாக்கள். எப்ப என்னங்கிறது நமக்கு கிளியரா இருக்கு இல்லையா? ஓகே. இவர்கள் 3 வகுப்பாருமே நன்மை செய்தவர்கள் எப்போ? பூமியில மாம்சத்துல ஜீவனோட வாழ்ந்து கொண்டிருந்த போது. அடுத்து மீதம் இருக்கிற ஒரு வகுப்பார், அவங்க தான் தீமை செய்த வகுப்பார். உலகத்தின் ஜனம் எப்ப தீமை செய்தாங்க? சமகாலத்துல இவங்களோடயே வாழ்ந்து கொண்டிருந்த போது, அவர்கள் பாருங்க, இப்ப நம்மள சுத்தி வெளிய போய் பாருங்க. என்ன நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு? இன்னைக்கு வரும்போதெல்லாம் நம்ம கூட பார்த்துட்டு தான் வந்தோம். தீமை செய்தவங்கள நெறைய பேர பார்த்துட்டு வரோம். நீங்க யாராவது பார்த்தீங்களா? தீமை செய்துட்டு இருக்கிறவங்க நீங்க யாராவது பார்த்தீங்களா? பார்க்கலையா? ஆ, ஆமா. இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இன்னைக்கு என்ன நாள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஆக மொத்தம் சந்தோஷப்படலாம். நம்ம இன்னைக்கு கூடி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு அவங்க எப்படியோ கிடைச்சிருச்சு. அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லலாம். ஒரு லீவ் கிடைச்சிருச்சா? ஒரு சகோதர, சகோதரிகளாக நம்ம ஒரு ஐக்கியப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதா? அதுக்காக தேவனுக்கு நன்றி. அவ்வளவுதான். பிரியமானவர்களே, ஆனா இன்னைக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஆமா. தீமை செய்ற வகுப்பார். ஏன்னா, தேவனுடைய திட்டத்துல இல்லாதது, அவருடைய வார்த்தைய அங்கீகரிக்காதது, கடைபிடிச்சுட்டு இருக்கிறாங்க. தீமை தான? அதுதானே தீமை. தேவன் அங்கீகரிக்காதத எத செஞ்சாலும் அதுதானே தீமை. அந்த புரிதல் நமக்கு இருக்கணும். பிரியமானவர்களே, பாருங்க அப்ப இன்னைக்கு உலகத்தின் ஜனங்கள் எல்லாருமே ரொம்ப தெளிவா நம்ம பார்க்க முடியுது. ஓகே. பிரியமானவர்களே, இப்ப இந்த புரிதல் வந்த பிற்பாடு, இது கிளாரிட்டி இருக்கா? ஓகே. இப்ப நம்ம விஷயத்துக்கு வரலாம். இப்ப இந்த 4 விதமான இந்த உயிர்த்தெழுதல்ல, இப்போ சபை என்று சொல்லிட்டா, அவங்க எந்த ஜீவநிலை அடையறாங்க? சபை எந்த ஜீவநிலை அடையறாங்க? சொல்லும்போதே எப்படி சொல்லணும்னா, ஒரு ஒரு முழுமையா அத நீங்க சொல்லி முடிக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப யார் பெற்றுக்கொள்ளக்கூடிய சுபாவம் அது? யார் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜீவநிலை? நாம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜீவநிலை. நாம என்ன பெற்றுக்கொள்றோம்ங்கிறது நமக்கு தெளிவா தெரியணுமா இல்லையா? அப்பதானே உறுதியாக ஓட முடியும். இப்ப நம்ம என்ன பெற்றுக்கொள்ள போகிறோம்? இப்படி வரலாம். நமக்கு எவ்விதமான ஜீவநிலை பெற்றுக்கொள்ள போகிறோம்? அழியாமை. எந்த சுபாவத்துல? வெரி குட், வெரி குட். இப்ப நீங்க 2யும் சேர்த்து சொல்லணும். அப்பதான் ரொம்ப தெளிவா இருக்கும். ஆவிக்குரிய நிலையில தெய்வீக ஆசீர்வாதமாகிய அழியாமை. அழியாமை ஜீவன். அழியாமை என்பது அது ஜீவநிலை. ஆவிக்குரிய நிலை என்பது அது ஒரு சுபாவம். நேச்சர். ஓகேங்களா? ஓகே. இந்த வித்தியாசம் நமக்கு தெளிவா இருக்கணும். ஆவிக்குரிய சுபாவத்துல ஆவிக்குரிய சுபாவத்துல அழியாமை ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஓகே.
2வது திரளான கூட்டத்தார். ஏன்னா அந்த வித்தியாசம் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்ப திரளான கூட்டத்தார் என்று சொல்லும்போது, அவங்க எத பெற்றுக்கொள்ள போறாங்க? ஆவிக்குரிய நிலையில நித்திய ஜீவ நிலைய சுதந்தரிச்சுக்க போறாங்க. வித்தியாசம் இருக்கா? இப்ப உங்களுக்கு பாருங்க, சபை, திரள் கூட்டம் என்று சொல்லும்போது, எவ்வளோ பெரிய வித்தியாசத்த ஃபீல் பண்ண முடியுதா? ஸோ அந்த கிளாரிட்டி நமக்கு ரொம்ப முக்கியம். அப்ப ஆவிக்குரிய நிலை சுபாவத்துல நித்திய ஜீவன் சுதந்தரிச்சுக்க போறாங்க. திரளான கூட்டத்தார். அதுதான் நம்ம வந்து பார்த்தோம். அடுத்தது யார் வராங்க? முற்பிதாக்கள் வராங்க. முற்பிதாக்கள் என்ன ஜீவன்? என்ன ஜீவன்னு கேட்டோம். என்ன ஜீவன்? என்ன ஜீவன்னு கேட்டோம். பாத்தீங்களா? இந்த கிளாரிட்டிக்கு வரணும் அதுக்காக தான். வார்த்தைகள் ரொம்ப தெளிவா இருக்கணும் நமக்கு. எந்த ஜீவன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? நித்திய ஜீவன். எந்த சுபாவத்துல? வெரி குட். மனித சுபாவத்துல அப்படின்னு சொல்லும்போது, பூரண மனித சுபாவம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா அப்படிதானே? ஆமா. பரிபூர்ண சுபாவம், மாம்சீக சுபாவத்துல அவர்கள் எத பெற்றுக்கொள்ள போறாங்க? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள போறாங்க. ஏன்னா ஆவிக்குரிய நிலையிலே இருக்கு இல்லையா? அதனாலதான் இந்த வார்த்தைகள்ல வித்தியாசம் நமக்கு வேணும். பாருங்க அடுத்தது, அதுதான் மேன்மையான உயிர்த்தெழுதல். முடிச்சாச்சா? இப்ப கடைசியா நம்ம பார்க்கும்போது, உலக ஜனங்கள். அவங்க உயிர்த்தெழுந்து வராங்க. எப்படிப்பட்ட நிலையில? எப்படிப்பட்ட நிலையில? சரி எழும்போது விட்டுருங்க. ஆனா இறுதியாக அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜீவன் என்ன ஜீவன்? நித்திய ஜீவன். எந்த சுபாவத்துல? மனித சுபாவத்துல. பூர்ணமான மனித சுபாவத்துல. அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்தரிச்சுக்க போறாங்க. கிளியரா இருக்கா? ஓகே. இப்ப அடுத்த விஷயத்துக்கு வரலாம். இப்ப 4 விதமான உயிர்த்தெழுதல், 4 விதமான நிலைகள், ஆசீர்வாதங்கள் தெளிவா பார்த்துட்டோமா? கேள்வி என்னன்னா, சபைக்கு ஏன் அழியாமை? சபைக்கு ஏன் அழியாமை? அல்லது அழியாமை ஏன் தேவன் அவங்களுக்கு குடுக்குறார்? அடுத்தது திரளான கூட்டத்தார், அவங்க நித்திய ஜீவன் நிலை. எந்த சுபாவத்துல? ஆவிக்குரிய சுபாவத்துல. ஏன் அவங்களுக்கு? அதே சபையும் ஆவிக்குரிய சுபாவம் தான். இவங்களும் ஆவிக்குரிய சுபாவம் தான். ஆனா ஜீவன்ல வித்தியாசம் இருக்கு. அவங்க அழியாமை, இவங்க நித்திய ஜீவன். ஏன் இந்த வித்தியாசம்? அவங்களும் நன்மை செய்தவங்க, இவங்களும் நன்மை செய்தவங்க. அடுத்தது முற்பிதாக்கள் வராங்க. முற்பிதாக்கள் என்ன பண்றாங்க? மேன்மையான உயிர்த்தெழுதல். அவங்களும் நித்திய ஜீவன் இல்லை. ஆனா சுபாவம் மாம்சத்துல. இதே போல தான் உலக ஜனமும். நித்திய ஜீவன் மாம்சத்துல. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏன் இந்த வித்தியாசம்? மனுஷங்கள்லாம் ஒண்ணுதானே. ஆனா எந்த அடிப்படையில இந்த வித்தியாசத்தை அவர்கள் அடைகிறாங்க? ஏன் இது நம்ம இப்போ இந்த கேள்வியாக முன்வைக்கணும் என்று கேட்டா, இப்ப நாம எந்த சுபாவத்துக்கு போவோம் என்பத உறுதியாக நம்ம நம்பிக்கைய சொல்றத பத்தி இப்ப நம்ம கேட்கவே இல்ல. உங்களுடைய நம்பிக்கை, என்னுடைய நம்பிக்கை, உலகம் முழுக்க இருக்கிற பரிசுத்தவான்கள் அனைவருடைய நம்பிக்கை, ஒரே நம்பிக்கை. மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அந்த ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டவர்கள் அனைவருமே, அந்த ஒரே நம்பிக்கைய என்ன பண்றதில்ல? சுதந்தரித்துக் கொள்ளுவது கிடையாது. எதார்த்தமான உண்மை தானே? எதார்த்தமான உண்மை தானே? ஏன்? இந்த விஷயம் புரிஞ்சா, நாம இப்ப எந்த நிலைக்கு இருக்கிறோம், எந்த நிலைக்குன்னு நம்ம சொல்றத காட்டிலும், அந்த ஒரே நம்பிக்கைக்குரியவர்களாகத்தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனா உண்மைய நான் பெற்றுக் கொள்ளுவேனா? அதுக்குரியவனாக நான் இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா? ஏதோ ஒண்ணு தீர்மானிக்குது இல்லையா? ஏதோ ஒண்ணு தீர்மானிக்குது இல்ல? இப்போ நான் அத தீர்மானிச்சிட முடியுமா? எனக்கு என்ன கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத நான் தீர்மானிச்சிட முடியுமா? முடியுமா? முடியாதுங்களா? ஆ முடியலாம் பிரதர். முடியாம கூட இருக்கலாம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது.
2 ஆப்ஷன் தான் இருக்கு. முடியுமா? முடியாதா? முடியும். முடியுமா? முடியும். ஆதாரம் இருக்கா? அப்போஸ்தலர்களுடைய வார்த்தைகள நம்ம பார்க்க முடியுது இல்லையா? அப்போஸ்தலர் பவுல், அப்போஸ்தலர் யோவான், பேதுரு இவங்களுடைய நிருபங்கள் எல்லாம் பார்க்கும்போது, இவங்களுடைய நிருபங்களுடைய வார்த்தைகள்ல என்ன இருக்கு நமக்கு? ஆமா. எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. சொல்றாங்களா? நான் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவேன். நம்பிக்கைய சொல்லல. அது அவங்களுக்கு உறுதியாயிடுச்சு. அத சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம நம்பிக்கைய வெளிப்படுத்துறது வேற. எனக்கு கொடுக்கப்பட்ட ஆயிற்று. எனக்காக இருக்கு பாருங்க. அப்படின்னு எனக்கு உறுதியாக இருக்கிறத பத்தி பேசுறது வேற. 2க்கும் வித்தியாசம் இருக்கு. இங்க அப்போஸ்தலர்கள் பேசுனது அவங்க நம்பிக்கை மாத்திரம் இல்ல. அவங்களுக்காக உறுதியாக்கப்பட்டத பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்மால என்ன சொல்ல முடியுது என்று கேட்டா, உறுதியாக நான் சுதந்தரித்துக் கொள்ள முடியும் அல்லது முடியாது, அல்லது முடியாத நிலையில இருக்கிறேன், அல்லது எந்த நிலையில நான் இருக்கிறேன் என்பத நீங்க நானும் இன்னைக்கு தீர்மானம் பண்ணிட முடியும். ஆனா இன்னைக்கு நீங்க நானும் தீர்மானம் பண்றது உறுதி கிடையாது. உறுதி கிடையாது. ஆனா தீர்மானம் பண்ணணுங்கிறத எதுக்காக நம்ம பேசணும் என்று கேட்டா, ஒருவேள பாசிட்டிவா இருந்தா தேவனுக்கு நன்றி. ஒருவேள இல்ல பிரதர் நான் அதுல குறைவா இருக்கிறேன். என் மனசாட்சியே சொல்லுது. ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். அதுக்கும் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஏன்? ஏன்? ஆ அடுத்து இனி நான் என்ன செய்யணும்? அத சுந்தரித்துக் கொள்வதற்கு நான் இனி என்ன செய்ய வேண்டும்? உறுதியான தீர்மானம் எடுப்பதற்கு இந்த நாள் அதற்கு நமக்கு உதவி செய்யும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், அப்போஸ்தலர்கள் சொல்ற மாதிரி வீணா போகாம இருக்கிறதுக்கு விரயமாகாம இருக்கிறதுக்கு, இன்றைக்கு நம்மால ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுக்க முடியும். முடியணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதுதான் இந்த பாடத்தினுடைய நோக்கம். ஏதோ வந்தோம், போனோம் அப்படி என்று இல்லாம, எந்த நம்பிக்கைக்காக நம்ம வந்தோமோ, அதை சுதந்தரித்துக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை, அதை உறுதியாக்கிக் கொள்வதற்கு நாம் என்ன செய்யணுமோ, அத செய்யணும். இதுல குறைவு இருந்தா பரவாயில்ல. தேவனுடைய இரக்கமும், கிருபையும் இருக்கும். அதுக்கு தான் இந்த வருஷம் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? இந்த அனுசரிப்ப தந்திருக்கிறாங்க. இது நமக்கு எத உறுதிப்படுத்துது? இன்னும் அந்த வாய்ப்புக்கு நம்மை நீட்டிக்கை செய்வதை உறுதிப்படுத்துது. உறுதியான ஒரு தீர்மானத்தை நீங்க நானும் எடுத்தா, நிச்சயமாக என்ன பண்ண முடியும்? அந்த நம்பிக்கையை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். இந்த வருடம் முழுவதும் அதுல முன்னேறலாம். அடுத்த வருஷம் வரும்போது இதே மாதிரி இன்னும் நம்ம அனுசரிப்புல பங்கேற்று, நம்மை உறுதியான தீர்மானத்துக்குள்ள உட்படுத்தி, மீண்டும் நம்ம இன்னும் அதிகமாக கடந்து போலாம். முடியும். அதற்கு இன்றைய நாளை நம்ம பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அதுதான் இந்த பாடத்தினுடைய நோக்கம். சரி, இப்ப இந்த கேள்வியினுடைய முக்கியமான பாகத்துக்கு வரலாம். ஏன் இந்த வேறுபட்ட சுபாவம், வேறுபட்ட வகுப்பினர்கள் பெற்றுக்கொள்றாங்க? எதின் அடிப்படையில அவங்க பெற்றுக்கொண்டாங்க? இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. உங்களுக்கு ஏதாவது புரிதல் இருந்தா நீங்க சொல்லலாம். எந்த அடிப்படையில அவங்க பெற்றுக்கொண்டாங்க? கேள்வி புரிஞ்சிருச்சுங்களா? கேள்விய மறுபடியும் இன்னொரு முறை கேட்கலாம். 4 விதமான உயிர்த்தெழுதல பார்த்துட்டோமா? 4 விதமான ஜீவன் நிலைகள பார்த்துட்டோமா? ஓகே. அதாவது 2ஆ பிரிச்சுடுவோம். ஆவிக்குரிய நிலை, மாம்சீக நிலை அப்படின்னு நீங்க பிரிச்சுடுங்க. ஓகே. இந்த ஜீவ நிலை ஒருவர் பெற்றுக்கொள்ளுவது என்பது எதின் அடிப்படையில? ஏன் உலகத்தின் ஜனத்துக்கு அழியாமை ஜீவன் குடுக்க முடியாதா? முடியுமா? முடியாதுங்களா? ஏன் குடுக்க அப்படி ஏன் குடுக்கறதில்ல? சரி, அவங்க அர்ப்பணம் பண்ணி வரட்டுமே. ஏன் குடுக்கக்கூடாது? ஒருவேளை சொல்லலாம், பிரதர் காலப்பகுதி மீறிடுச்சு. அதனால என்று நம்ம சொல்லலாம். இல்லையா? அந்த யுகம் மீறிடுச்சு பிரதர். அதனால குடுக்க முடியாது. இது ஒரு ஒரு காரணம் இருக்கு. ஆனா நம்முடைய தேடல், நம்முடைய புரிதல் எதை நோக்கின்னா, துல்லியமான, பிரதானமான ஒரு காரணத்தை புரிந்து கொள்ள நம்ம முயற்சிக்கணும். ஏன்னா எந்த விஷயத்தையும் நீங்க நானும் அப்படி புரிஞ்சா தான், அதுக்கு மேல எதுவுமே இல்ல. அப்படி நமக்கு
புரிஞ்ச பிற்பாடு தான், அதுக்கான பிரயாசங்கள ரொம்ப ஊக்கமாக எடுக்க முடியும். சரிங்களா? ஓகே. நீங்க இப்ப வேற என்ன காரணம் சிந்திக்கிறீங்க? ஏன்? ஓகே. பாருங்க உங்க முயற்சியெல்லாம் நல்ல முயற்சி தான். நம்ம எதிர்பார்க்காத பதில் கூட வருது. ஓகே. ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அத நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம். பிரியமான சகோதர, சகோதரிகளே, உயிர்த்தெழுதல்ல நமக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லப்படுது. ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. பிரியமான சகோதர, சகோதரிகளே, ஜென்ம சரீரம் இருக்கு, ஆவிக்குரிய சரீரம் இருக்கு. ஜென்ம சரீரம் என்பது நம்ம என்ன சொல்லலாம்? அதுவும் ஒண்ணுதான். ஏன்னா அதுவும் வசனத்துல இருக்கு. ஆவிக்குரிய சரீரமும் இருக்கு. ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷங்களே இருக்கிறாங்க. கரெக்ட்டா? இப்ப நாம எந்த சுபாவம் உடைய ஜனங்க? நம்ம எந்த சுபாவம் உடைய ஜனங்க? கொஞ்சம் யோசனை அதிகமாகுது இல்லையா? பிரியமான சகோதர, சகோதரிகளே, ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். ஓகே. சரி அந்த கேள்வி அப்படியே இருக்கட்டும். ஆனா, இப்ப நம்முடைய கேள்விக்கு நம்ம வரலாம். ஏன்னா, அது நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா, ஏதோ ஒரு விஷயம் நமக்கு என்ன பண்ணுதுன்னா, தீர்மானிக்குது. அவங்க எந்த ஜீவ நிலை என்பதை தீர்மானிக்குது. ஏதோ ஒன்று அதை தீர்மானிக்குது. ஆனா தேவன் என்ன பண்றதில்ல அத? தீர்மானிக்கிறதில்ல. தேவன் தீர்மானிக்க அவங்கவங்க கையில தேவன் எப்படி உயிர்த்தெழுந்து வரும்போது, தீமை செய்தவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? நீங்க எத எடுத்துக்க விரும்புறீங்க? ஜீவனா? மரணமா? அது அவங்கவங்க விருப்பம் தான். இப்ப நமக்கு இருக்கு இல்லையா? நமக்கு அது மாரி விருப்பம் இருக்கா? இல்லையா? நமக்கு ஏதோ ஒண்ணு தானா? இல்ல ஆப்ஷன் இருக்கா? இல்ல அழைப்ப பத்தி கேட்கல. ஆப்ஷன். ஜீவன் அல்லது மரணம். ஆப்ஷன் இருக்கா? ஆமா. இருக்கு. இப்ப நாம எத சூஸ் பண்ணுவோம்? ஜீவன நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனா, மரணம் தேர்ந்தெடுக்கிறவங்க இருக்கிறாங்களா? மரணம் தேர்ந்தெடுக்கிறவங்க இந்த சுவிசேஷ யுகத்துல இருக்கிறாங்களா? இருக்கு. இருக்கிறாங்க, இருக்கிறாங்க. 2000 வருஷ காலப்பகுதி 1,44,000 இன்னும் நிறைவடையவில்லை. அப்படின்னா, எல்லாருமே ஜீவனை தெரிந்து கொள்ளல. மரணத்தை தெரிந்து கொண்டவங்களும் இருக்கிறாங்க. பிரியமான சகோதர, சகோதரிகளே, ஆனா நாம எதை இப்ப தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்பது தெளிவா இருக்கணும் இல்லையா? நமக்கு தெளிவா இருக்கணும்ல. தவறா இருந்தா நம்மள என்ன பண்ணிக்கணும்? மாத்திக்கணும் அவ்வளவுதான். அதுக்கு ஆப்ஷன் இன்னும் இருக்கு. நம்ம சாகுற வரைக்கும் அந்த ஆப்ஷன் இருக்கு. பிரியமானவர்களே, உணர்வடைஞ்சு வந்தோம்னா இருக்கு. இல்லன்னா இல்ல. ஓகே. பிரியமான சகோதர, சகோதரிகளே, இப்ப நம்ம விஷயத்துக்கு வரலாம். ஏன் உலகத்தின் ஜனங்கள் மாம்சீக சுபாவத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? ஆவிக்குரிய சுபாவத்தை ஏன் பெற்றுக்கொள்ள முடிவது இல்லை? முதல்ல அங்கிருந்து வரலாம். ரிவர்ஸ்ல இருந்து வரலாம். பொதுவா நம்ம சபையிலிருந்து போகணும். ஆனா என்ன பண்றோம்?
வானத்துக்குரியவர் எப்படியோ அப்படித்தான் வானத்துக்குரிய யாரு? நம்முடைய ஆண்டவர். ஆண்டவர். இப்ப வெரி குட். இப்ப நீங்க உஷாராயிட்டீங்க. இப்ப உஷாராயிட்டீங்க. நம்ம தான் இருந்தீங்க. அதான் கரெக்ட். இல்லையா? சோ அப்ப நம்ம தான் பிரியமானவர்களே, ஏன் நம்ம பருத்துக்குரியவர்கள். நம்ம இந்த பூமிக்குரியவர்கள் கிடையாது. ஆனா மனுஷன் வேணா இப்படி இருக்கலாம். பட் நம்முடைய யோசனை எல்லாமே எதை குறிச்சுதான் இருக்கு? பரத்துக்குரியதாக இருக்கு. வானத்துக்குரியவர் எப்படி இருந்தாரோ இந்த பூமிக்கு வந்திருந்த போதும் பூமியை பத்தி யோசிக்கல, பூமிக்குரிய விருப்பங்கள் இல்ல, அதனுடைய தேவைகள் குறிச்சு அதுவே பிரதானமாக பார்க்கிறது, அதனுடைய பிரச்சனைகளையே மூழ்கி போகிறது, அதனுடைய சிக்கலையே சிக்கி தவிக்கிறது, இதெல்லாம் அவர்கிட்ட இல்ல. ஏன் அவருடைய யோசனை முழுக்க, விருப்பம் வாஞ்சை முழுக்க எதுவாக இருந்தது? பரப்புக்குரியதை பத்தி தான் இருந்துச்சு. அதுதான் வானத்துக்குரியவர்கள். ஆமோ பிரியமான சகோதர சகோதரிகளே, வாட்சி முடிச்சிட்டீங்களா? ஓகே. இப்போ மண்ணானவர்கள் பத்தி பேசுது, அப்புறம் பரத்துக்குரியவர்கள் பத்தி பேசுது, அதாவது வானத்துக்குரியவர்கள் பத்தி பேசுது. வேறு விதத்துல சொன்னா ஆவிக்குரியவர்கள் பத்தி பேசுது. ஏன் நம்ம ஆவிக்குரியவர்களுக்கு வார்த்தைகள் இருக்கு இல்லையா? அப்ப மண்ணானவர்கள், ஆவிக்குரியவர்கள். மண்ணானவர்கள் என்று சொன்னா இந்த முழு உலகத்திலும் அப்படிதான் இருக்கு. ஆவிக்குரியவர்கள் அல்லது பரத்துக்குரியவர்கள் என்று சொன்னா நாம தான். நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் இருக்கு. எந்த விதத்துல அந்த வித்தியாசம்? வித்தியாசம் இருக்கு. நீங்களும் மாமிசம், நானும் மாமிசம், அவங்களும் மாமிசம் தான். நமக்கு வெளியே இருக்கிறவங்களும் மாம்சத்துல தான் இருக்கிறாங்க. ஆனா என்ன வித்தியாசம்? வெரி குட். சிந்தையில வித்தியாசம் இருக்கு. என்ன சிந்தையில வித்தியாசம் இருக்கு? இப்ப ஒரு விஷயம் நம்ம கவனிக்கலாம். இப்ப இந்த உலகத்தின் ஜனம் ஏன் மாம்சத்துல அவங்க நித்திய ஜீவனை சுதந்திரிச்சு கொள்றாங்க? ஏன் ஆவிக்குரிய விதத்துல அழியாமை அவங்க சுதந்திரிக்க முடியாது என்பதை முதல்ல நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு வரும். சரிங்களா? இப்போ மாம்சத்துக்குரியவர்கள் என்று சொல்லும் போது நம்ம என்ன கவனிக்க வேண்டியிருக்குன்னா, அவங்களுடைய யோசனை, அவங்க விருப்பங்கள் என்று நம்ம கொஞ்சம் ஓகே. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வசனம் இருக்கு. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது மனுஷன் வாசிங்க. கலாத்தியர் 6, 7, 8. மோசம் போகாதிருங்கள். தேவன் நம்மை பரிகாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். பாருங்க, இங்க இந்த வசனத்தினுடைய ஒரு கருப்பொருள் இருக்கு, ஒரு கோணம்னு இருக்கு. ஆனா இப்ப நம்ம பாடத்துக்கு இசைவாக இந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம யோசிச்சோம்னா, மனுஷன் எதை விதைக்கிறானோ அததான் அறுப்பாங்க. கரெக்டுங்களா? மனுஷங்க எதை விதைக்கிறாங்களோ அததான் அறுப்பாங்க. இப்போ உலகத்தின் ஜனம் வரலாமே. உலகத்தின் ஜனம் அவங்க எதை விதைக்கிறாங்க? மாம்சத்திற்கென்று விதைக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களுடைய காலை எப்படித்தான் ஆரம்பிக்கும்? அவங்க காலை எழுவதுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் எடுத்துட்டோம்னா, அவங்க எதை குறிச்சுதான்? அவங்க விதைப்பு எதை குறிச்சுதான்? விதைப்பு எதை குறிச்சுதான் இருக்கு? மாம்சத்துக்கு உரியவைகள் குறித்து, இந்த பூமிக்கு உரியவைகள் குறித்து, இந்த உலகத்துக்கு உரியவைகள் குறித்து. கரெக்டா? அவங்களுடைய விருப்பம், வாஞ்சை நீங்க என்ன எடுத்துட்டாலும் எல்லாம் இந்த பூமியை சுத்தியே தான் இருக்கு. எல்லாம் இந்த அழிவுக்குரியதை சுத்தியே தான் இருக்கு. அதனாலதான் அவங்க எதை தேடுறாங்களோ, அதாவது எதை விதைக்கிறாங்களோ அதை என்ன பண்றாங்க? அறுத்துடுறாங்க. இப்ப நீங்க நானும் ஒருவேளை நம்ம ஊர் அம்பானி மாதிரி பெரிய தொழிலதிபர் ஆகும்னு நீங்க விருப்பப்படுங்களேன், முடியுமா முடியாதா? பாடுபட்டா முடியும்.
என்ன சொல்றீங்க? முடியுமா? முடியாதுங்களா? முடியுமா? முடியாதா? முடியுமா? முடியாதா? சரி விடுங்க. அவ்வளோ தூரம் ஏன் போகணும்? உங்க ஊர்ல ஒரு பெரிய ஆள சொல்லுங்களேன். அவர நம்ம பேசுவோம். இங்க யாரோ ஒரு பெரிய ஆள் இருக்கிறாருன்னு வையுங்களேன். இருக்கிறதுல பெரிய ஆளு. பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறாருன்னு வைங்க. அவர போல நீங்க ஆகணும்னு நெனைச்சா முடியுமா? முடியாதா? இங்க இருக்கிறவர்கள்ல ஒருத்தராவது முடியுமா? முடியாதா? ஞானம் இருக்கு. அறிவு, புத்தி எல்லாமே இருக்கு. முடியுமா? முடியாதா? பயன்படுத்த முடியுமா? முடியாதா? முடியாது. அப்படியே வரலாம். முடியாது. ஏன் முடியாது? ஆ ஏன் முடியாது? எப்படி நம்ம சிந்திக்கணும். ஏன் முடியாதுன்னா, நீங்க நானும் பூமிக்கு உரியவர்கள் இல்ல. இல்ல நம்மல்லாம் பேசினா நம்ம யாரு? நம்மலாம் ஆவிக்குரியவர்கள். நம்மள பத்தி தான் பேசுறோம். ஓகே. ஸோ, இப்போ இங்க இருக்கிறவர்கள்னு சொன்னா, யாராலுமே முடி முடியாது. ஏன் முடியாது? நீங்க நானும் எத விதைச்சிருக்கிறோம்? ஆ ஆவிய விதைச்சிருக்கிறோம். இப்போ நீங்க என்னதான் மாம்சத்துக்குரிய விஷயங்கள பெற்றுக்கொள்ளணும்னு முயற்சித்துட்டாலும் முடியாது. வாய்ப்பு இல்லை. பிரியமான சகோதர, சகோதரிகளே, நம்முடைய உடல் அங்கங்கள் அநேக ஒரு காலம் இது மாரி முயற்சிகள் நெறைய பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா பணம் சம்பாதிக்கணும் அர்த்தம்லாம் இல்ல. தேவனுக்காக அந்த தாளந்த பயன்படுத்தணும் நல்லா. ஒரு காலம் அப்படி இருந்துச்சு. தேவைகள் நெறைய இருந்துச்சு. அதனால சகோதரர்கள் சுத்த மனசுல சிந்திச்சாங்க. ஆனா என்ன ஆகல? இருக்கிறதெல்லாம் போச்சே ஒழிய காப்பாத்திக்க முடியல. இருக்கிறதையே காப்பாத்திக்க முடியல. நெறைய லாஸ் தான் சந்திச்சாங்க. இழப்புகள் நெறைய சந்திச்சாங்க. முடியாது. தேவன் விடமாட்டார். ஏன்னா, நம்மை அவர் அன்பு செய்கிறார். அதனால எப்படியோ போங்க விடமாட்டார். எப்படியாவது நம்ம இடத்துல அவரை சேர்த்துக்கணும். அதுதான் அவருடைய விருப்பம். இளையகுமாரன் போனாரா? இளையகுமாரன் போனாரா? ஆ எத்தன கோடியோட திரும்ப வந்தாரு மறுபடியும்? எல்லாத்தையும் இழந்துட்டு தான் வந்தார். அப்பாவுடைய மனசு என்னவாக இருந்துச்சு அவர் விஷயத்துல? எப்படியாவது திரும்பி வரமாட்டாரா? ஏங்கிட்டே இருந்தார். அப்படி போல தான் நம்முடைய பிதாவுடைய மனசு. விடமாட்டார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏன்னா நாம் பரத்துக்குரியவர்கள். அவருடைய கண்ணின் மணி போல நம்மள பார்க்கிறார். அவர்கிட்ட தான் அவர் நம்மள சேர்த்துக்கணும்னு விரும்புறார். இங்க ஏதோ கொஞ்சோண்டு சொத்துக்கு நம்மள அதிபதி ஆக்கணும்னு அவர் விரும்பல. அண்ட சராசரத்துக்கே அதிபதிகள் ஆக்கணும்னு அவர் விரும்பி இருக்கிறார். அது அழியவே அழியாத சொத்துக்கு நம்மை சுதந்திரவாளியாக்க விரும்புகிறார். ஆனால் அழியக்கூடிய சொத்துக்கு சுதந்திரவாளி ஆக்கணும்னு அவர் நம்மை விரும்புவதே கிடையாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆனா உலகத்தின் ஜனம் நினைச்சவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க? நினைச்சவங்களெல்லாம் போயிட்டுருக்காங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. ஆனா என்ன பண்ணிட்டுருக்காங்க? அதுல ஒரு சிலராவது ஆமா. அத நிறைவேத்திருக்கிறாங்க. ஏன்னா, அவங்க விதைச்சதே எதுக்கு தான் விதைச்சாங்க? எத தான் விதைச்சாங்க? மாம்சத்துக்கென்று தான் விதைச்சாங்க. பூமிக்குரியத தான் விதைச்சாங்க. உலகத்துக்குரியத தான் விதைச்சாங்க. அதனால தான் உலகத்துல அவங்க பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க பிரியமான சகோதர சகோதரிகளே. அப்ப இங்க ம் இதை அதாவது நம்ம எந்த சுபாவத்தை, எந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளுவோம் என்பது எதை வைத்து முடிவு செய்யப்படுது அப்படின்னு கேட்டா, இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? பாடத்துக்கு முடிவுக்கு வரலாம். அப்ப நீங்க எத வச்சு சொல்லுவீங்க? பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் எதை விதைக்கிறோம் என்பதுதான். விதை என்பது எத குறிக்குது? விதை என்பது எது குறிக்குது? தேவனுடைய வசனம் சொல்லலாம். அப்புறம் சிந்தைன்னு நம்ம சொல்லலாம். பல அர்த்தங்கள் நம்ம அதுக்கு பல கோணங்கள்ல கொடுக்க முடியும். ஆனா இந்த பாடத்துக்கு இசைவாக நம்ம பார்க்கும்போது பிரியமான சகோதர சகோதரிகளே, இங்க சிந்தை முடிவு செய்யுது. சிந்தை முடிவு செய்யுது. நம்ம சிந்தையில எதை நம்ம விதைக்கிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். பூமிக்குரியதையா? ஆவிக்குரியதையா? அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எப்பயுமே ஆவிக்குரியதையே வைக்கிறவர்களாக இருக்கின்றோமா? இல்ல பூமிக்குரியதையும் விதைக்கிறவர்களாக இருக்கிறோமா? எப்படி இருக்கிறோம்? கேள்வி புரிஞ்சுச்சுங்களா? நம்ம எப்பயும் ஆவிக்குரியதையே விதைக்கிறவர்களாக இருக்கிறோமா? இல்ல பூமிக்குரியதையும் விதைக்கிறவர்களாக இருக்கிறோமா?
2மே இருக்கு நமக்குள்ள. 2மே என்ன ஆகுது? 2மே இருக்கு. 2மே பண்ணிடுறோம் அப்பப்போ. ஆனா தேவன் ரொம்ப இரக்கமா பார்க்கிறார். இல்லையா? படிப்படியா, படிப்படியா இந்த சுபாவம் என்ன ஆயிட்டு இருக்கு? ஆமா. மாறிக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் இந்த காலப்பகுதி நமக்காக கொடுக்கப்படுது, பிரியமான சகோதர சகோதரிகளே. அப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குன்னா, பிரியமானவர்களே, பூமிக்குரியவைகளை விதைச்சா, பூமிக்குரியதை அவங்க சுதந்திரிச்சுக்க முடியுது. ஆவிக்குரியதை விதைச்சா, ஆவிக்குரியதை சுதந்திரிச்சுக்க முடியுது. பாருங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2:14. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். பாருங்க இது பூமிக்குரிய சிந்தைய பத்தி பேசுதா? ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன். நம்ம எல்லாரும் அப்படித்தான் இருந்தோம். ஆனா இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, நிபந்தனைக்கு உட்பட்ட பிற்பாடு, முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ? முயற்சித்துட்டு இருக்கிறோம். ஆவிக்குரியவங்களாக நம்ம தொடர்ந்து முன்னேறுவதற்கு முயற்சித்துட்டு இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அப்ப மாம்சத்துல பிறப்பது எப்படி இருக்கும்? ஆமா. ஏன்னா, அவங்க சிந்தை முழுக்க, தேடல் முழுக்க, அவங்க வாஞ்சை, விருப்பம் முழுக்க மாம்சமே தான் இருக்கும். அவங்களுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. வெளிய நம்ம உலகத்தின் ஜனம் போயிட்டா, இதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. சொன்னாலும் அவங்களுக்கு புரியவும் புரியாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னும் சில பேர், இது முழு உலகம் பத்தி பார்க்கிறோம் இல்லையா? ஆனா அப்போஸ்தலன் பவுல் இந்த ஆவிக்குரியவங்களாக வந்தவர்களிலும் சிலர் வேற மாரி நடக்குறாங்க. அவங்கள பத்தியும் பேசுறார். பிலிப்பியர் 2:21. பிலிப்பியர் 2:21. ஆனபடியினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடே அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள். 21. 21. மற்றவர்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். யாருங்க அது? மற்றவர்கள்? மற்றவர்கள யாரு? முன்னாடி போங்க. அதேன் அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு ம், என்னைப் போல மனதுள்ளவன் அவனே அன்றி ம், வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. ம். மற்றவர்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். பாருங்க, அப்ப இது யார பத்தி பேசிட்டு இருக்கிறாருன்னா, இப்ப உலகத்த பத்தி அவர் பேசிட்டு இருக்கல. யார பத்தி பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, இந்த அழைப்புக்குள்ள வந்தவங்க ஆவிக்குரியவங்கள பத்தி பேசிட்டு இருக்கிறார். ஆவிக்குரியவங்கள என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? மற்ற எல்லாரும். அதனால தான் 20வது வசனத்துல என்ன சொல்றாரு? என்ன போல மனது உடையவங்க அல்ல. அவன தவிர வேற யாரும் எனக்கு தெரியல. அப்படின்னா மற்றவங்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கிறிஸ்துவை தேடுறதுக்கு பதிலா 21. கிறிஸ்துவை தேடுறதுக்கு பதிலா தங்களுக்குரியதுன்னு சொன்னா சுயம். சுயத்தை தேடுறாங்க. அது இந்த பூமி, இந்த மாம்சத்தினுடைய வேர். பிரியமான சகோதர சகோதரிகளே, சுயத்தை தேடுவது, தங்களுக்குரியதை தேடுவது. அப்படி இருக்கிறாங்க. இங்க யார் கூட அப்படி இருப்பாங்கன்னா, இந்த அழைப்புக்குள்ள வந்தவர்கள்ல இருப்பாங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, இதே நம்ம பார்க்கணும்னா, ஏதோ உலகத்துல தான் இருப்பாங்க, நம்மலாம் இல்ல அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. நம்ம இன்னும் மாம்சத்துல தான் இருக்கிறோம். முழுவதும் நம்முடைய ஆவிக்குரிய சுபாவம் என்ன ஆகல? இன்னும் மாறிடல. சிந்தை மாறிடல. மாற்றம் ஆயிட்டு இருக்கு. போதிய அளவுக்கு மாறணும். இன்னும் மாறல. விட்டுடாதீங்க. அதுதான் இங்க நமக்கான ஒரு எச்சரிப்பாக இருக்கு என்பதை நம்ம பார்க்க முடியுது சகோதர சகோதரிகளே. ஆகையினால இந்த முழு மனுக்குலம் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சுபாவம் இந்த மாம்சீக சுபாவம். ஏன் அவர்கள் சுபாவம் பெற்றுக்கொள்றாங்கன்னா, காரணம் என்னன்னா, அவங்க பூமியில இருந்த வரைக்கும் அவங்க தேடினதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். எதுதான்? அழியக்கூடிய இந்த பூமிக்குரிய விஷயங்கள் தான். வேறெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வேறெல்லாம் எதுவுமே தேடல. ஆனா இந்த பூமியில இருக்கிற வரைக்கும், சபை வகுப்பாராகிய நாம் தேடுவதெல்லாம் எத குறிச்சது தான்? எல்லாம் ஆவிக்குரிய விஷயங்கள பத்தி தான். அதுல முன்ன பின்ன இருக்கு.
விழுகிறோம், எந்திரிக்கிறோம், விழுகிறோம், எந்திரிக்கிறோம், தவறுகிறோம். எல்லாம் நடக்குது. ஆனாலும் நம்முடைய விருப்பம், வாஞ்சை அதுதான் இருக்கு. ஆனா இதெல்லாம் விருப்பம் இல்லாம நடந்து முடிஞ்சிடுது. அப்படி நடந்ததுக்காக மனசு வலிக்குது. இல்லையா? உணர்வடையும்போது வேதனைப்படுது. இப்படி பண்ணிட்டோமே! மன்னிச்சுடுங்கப்பா. உடனே மனசு அத உணர்வடைஞ்சு, மறுபடியும் அந்த எப்படி அந்த ஒரு முள்ளு சரியா நிக்குது இல்லையா? அந்த மாரி எங்க சுத்துனாலும் கரெக்ட்டா வடதுருவத்துக்கு வந்து முள்ளு நிக்கிற மாரி நின்றுது மனசு. தேவனுடைய விருப்பத்துக்கு இசைவாக அங்க வந்து நிக்கிறதை நம்ம பார்க்க முடியுது சகோதர, சகோதரிகளே. அதனால தான் நம்முடைய ஆண்டவர் என்ன சொன்னார்ன்னா, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும், அவருடைய நீதியையும் அதுவே உங்க சிந்தையாக இருக்கட்டும். மற்றதெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப நம்முடைய சிந்தை முழுக்க பரத்துக்குரியவைகளே தேடணும். அப்படி தேடும்போது, பரத்துக்குரியவைகளை நாம் கண்டிப்பாக சுதந்தரித்துக் கொள்ளுவோம் என்பது ரொம்ப தெளிவாக இருப்பதை நம்ம பார்க்க முடியுது பிரியமான சகோதர, சகோதரிகளே. சிந்தைக்கு எவ்வளவு முக்கியமா? சிந்தைக்கு எவ்வளவு முக்கியமா? ஆமா. சிந்தைக்கு தான் இவ்வளவு முக்கியம். அதுதான் புதிய சிருஷ்டி என்று வகையறுக்கப்படுது. தேவன் பார்ப்பது புதிய சிருஷ்டி, புதிய சிந்தை. அதுதான் அவருக்கு வேணும். புதிய சிந்தை எப்படி இருக்கு? பிரியமான சகோதர, சகோதரிகளே, அப்ப நம்ம தெரியாத விஷயத்த இப்ப நம்ம நிச்சயமா பேசிடல என்பது ரொம்ப தெளிவு. தெரிஞ்ச விஷயம் தான். பட் அது எந்த அளவுக்கு அவசியமா இருக்கு, நாம் இந்த அழைப்பை சுதந்தரித்துக் கொள்ளுவதற்கு. இந்த ஒரே நம்பிக்கையை நாம் சுதந்தரித்துக் கொள்ளுவதற்கு. அதை நாம் அடிக்கடி சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அத குறிச்சு என்பது நமக்கு தெளிவாக இருக்கு சகோதர, சகோதரிகளே. அதனால தான் நம்முடைய ஆண்டவர் சொன்னார், "உங்க பொக்கிஷம் எங்கே இருக்கோ" அவ்வளவுதான். அப்ப நம்ம பொக்கிஷம் என்பது நம்முடைய புது சிந்தை எதன் மேல இருக்கு? வரத்துக்குரியவைகள் மேல இருக்கணும். அப்போ அப்படி இருந்ததுன்னா, வரத்துக்குரியதை நம்ம என்னால என்ன பண்ணிக்க முடியும்? ஆமா, நம்மால சுதந்தரிச்சுக் கொள்ள முடியும் என்பது ரொம்ப தெளிவு. சரி, அடுத்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்து முடிக்கலாம். இப்ப திரளான கூட்டத்தார், அவங்க ஏன் வந்து ஆ அந்த அழியாமையை சுதந்தரிச்சுக் கொள்ள முடியறதில்ல? அவங்க ஆவிக்குரிய சுபாவம், நித்திய ஜீவன் பெற்றுக் கொள்றாங்க இல்லையா? ஏன் அழியாமையை சுதந்தரிச்சுக்க முடியறதில்ல? ரொம்ப சிம்பிள் அவ்வளவுதான். ரொம்ப விளக்கமா நம்ம சொல்லணுங்கிறது இல்ல. அவங்களுடைய சிந்தை எங்க போயிடுச்சு? உலகத்து பக்கம் போயிடுச்சு. ஆமா, ஊமையில கர்த்தரே சொல்றாரு இல்லையா? முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை. அவங்க தேடல்லாம் எத குறிச்சு? எல்லாம் இந்த பூமிய குறிச்சு போயிடுச்சு. இல்லையா? கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்தாங்க. ஆரம்பத்துல இருந்தெல்லாம் கிடையாது. நல்லா தான் ஜோரா வராங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு அப்புறம், அவங்க எதை விட்டுட்டு வந்தாங்களோ, அதை மனசு கொஞ்சம் விரும்புது, வாஞ்சிக்குது, தேடுது, மயக்கமாகுது, மாட்டிக்கிட்டாங்க. ஆனா தேவன் விடுவாரா? ஒருத்தன பண்ணிட்டீங்கல்ல, செஞ்சு தான் ஆகணும். செய்ய வைப்பேன். அவரு செஞ்ச வைக்கிறார் என்பது தெளிவாக நம்ம பார்க்க முடியுது சகோதர, சகோதரிகளே. ஆகையினால, இப்ப நம்ம முடிவா நம்ம என்ன சொல்லலாம்? இப்போ நாம் இருக்கிற இந்த நிலையில, அல்லது நம்ம எந்த நிலையில எப்ப வேணா இருக்கட்டும். பிரியமானவர்களே, நம்மால் நாம் எதை சுதந்தரிப்போம் என்பத நிதானிச்சு பார்க்க முடியுதா? நிதானிச்சு பார்க்க முடியுதுங்களா? அப்படி நிதானிச்சு பார்க்கும்போது சோர்வடையக்கூடாது. சுத்தமான மனசாட்சியில நேர்மையா, உண்மையா நம்மள சிந்திச்சோம்னா, தெளிவா நம்மால சிந்திக்க முடியும். ஏன்னா தேவன் அந்த உணர்வு நமக்கு குடுப்பார். மகனே, நீங்க ஓடுற ஓட்டம் சரியில்ல. உணர மாட்டேங்கிறீங்க. சிந்திக்க மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் சிந்திங்க. நீங்க என்ன சொன்னீங்களோ அத நிறைவேற்ற மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் நிறைவேற்றுங்க. விடாதீங்க ப்ளீஸ். சொல்லிக்கிட்டே இருக்கிறாரா? சொல்லிக்கிட்டே இருக்கிறாரா? இன்னைக்கும் அதான் நமக்கு சொல்றாரு. எப்பவும் அதான் சொல்லிட்டு இருக்கிறார். பிரியமான சகோதர, சகோதரிகளே, ஆனா உணர்வு அடைஞ்சோம்னா, கண்டிப்பா என்ன ஆயிடும்? மாற்றங்கள் நமக்குள்ள வந்துடும். இங்க நன்மை செய்தாங்க நம்ம வசனம் வாசித்தோம் இல்லையா? அந்த நன்மை என்பது வெளிப்புற கிரியையில முழுமையா என்று கிடையாது. வெளிப்புற கிரியைகள்ல முழுமையாக நன்மை என்று கிடையாது. மாறாக எதுல அவங்க நன்மை செய்திருக்கிறாங்க? பிரியமானவர்களே, எதுல அவங்க நன்மை செய்தாங்க என்று கேட்டா, நீங்க புது சிருஷ்டி வால்யூம்ல
953வது பக்கம். நான் வாசித்து காண்பிக்கிறேன். இவர்கள் மாத்திரமே, அதாவது 2வது பேராகிராஃப் கடைசி 4 வரியில் இருந்து, இவர்கள் மாத்திரமே நன்மை செய்தவர்களாக சொல்லப்பட முடியும். ஆண்டவரின் கருத்தின்படி நன்றாக செய்தவர்கள் திவ்ய ஆமோதிப்பை பெற்றவர்கள் ஆவார்கள். நன்மை செய்தவர்கள் என்று கூறும்போது நன்மை செய்தவர்கள் என்று கூறும்போது அவங்க எதுல நன்மை செய்தவங்க என்பது, நன்மை செய்தவர்கள் என்று கூறும்போது திவ்ய நிர்ணயத்தின்படி சிந்தையிலும் வார்த்தையிலும் செயலிலும் பூர்ணமாக நன்மை செய்தவர்கள் என்று பொருள் கொள்ளக்கூடாது. எவ்வளவு நம்பிக்கையான வார்த்தை பாருங்களேன். தேவன் நம்ம கிட்ட எப்படி எதிர்பார்க்கலாங்கிறது எவ்வளவு நம்பிக்கையா இருக்கு பாருங்க. திவ்ய நிர்ணயத்தின்படி சிந்தையிலும் வார்த்தையிலும் செயலிலும் பூர்ணமாக நன்மை செய்தவர்கள் என்று பொருள் கொள்ளக்கூடாது. ஏனெனில் அப்போஸ்தலர் இந்த குறிப்புகளில் விளக்கமாக கூறும்போது நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று உறுதிபட கூறுகிறார். நீதியை நெருங்கி செல்லுவது என்பது நம்மில் யாருக்காவது முடியும் என்றால் அது இருதயத்தில் சுத்தமாக இருப்பதுதான், நோக்கத்தில் நீதியுடன் இருப்பதுதான். இருதயத்துல உண்மையாகவே நம்முடைய விருப்பம் நேர்மையா ஒத்துக்கணும். ஏன்னா என்னுடைய இருதயம் எப்படி சுத்தமா இருக்கு, என்னுடைய இருதயம் நோக்கத்துல எந்த அளவுக்கு நீதியுடன் இருக்கு, நீங்க சொல்ல முடியுமா? நீங்க சொல்ல முடியுமா? நீங்க சொல்ல முடியாது. ஆனா யாரால தீர்மானிக்க முடியும்? என்னால தீர்மானிக்க முடியும். தேவன் எப்பயுமே அதுல. பட் என்னால அதை தீர்மானிக்க முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்போ அந்த தீர்மானிக்கிற விஷயத்த, அல்லது நான் பெற்றுக்கொள்ளுவேனா இல்லையா, இந்த நிலைக்கு நான் எப்படி இருக்கிறேன் என்பதை தீர்மானிக்கிற விஷயத்த, அல்லது சிந்திச்சு பார்க்கிற விஷயத்த யார் கையிலேயே கொடுத்துருக்கிறார்? என் கையிலேயே கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு உங்க கையிலேயே கொடுத்துருக்கிறார். அவங்கவங்க மனசாட்சிக்கு தெளிவா தெரியும். ஆனா இங்க சோர்வடைய தேவையில்ல. குறைவுகள் எப்பயுமே இருக்கும். ஆனால் ஊக்கமாக முன்னேறுவதற்கு நம்ம எல்லாருமே சிந்திக்கணும் என்பதுதான் தேவனுடைய ஒரே விருப்பம். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, குறைவுகள் எவ்வளவோ இருக்கட்டும், தவறுகள் இருக்கட்டும், எவ்வளவோ செய்ய தவறின நன்மைகள் இருக்கட்டும், கவனிக்க தவறுகள் இருக்கட்டும், பரவாயில்ல, பரவாயில்ல. பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்பாக உத்தம இருதயத்தோடு நம்மளை காத்துக்கொள்ளுவோம். அவர் கண்டிப்பாக நமக்கு உரியதை கொடுப்பார். இப்ப அந்த ஒரே நம்பிக்கையை நம்ம சுதந்திரத்துக்கு கொள்ளுவோம் என்கிற நம்பிக்கை நமக்குள்ள என்ன ஆகும்? நாளுக்கு நாள், நாளுக்கு நாள். இது ஏதோ ஒரே நாள்ல உறுதியாகிறது கிடையாது. அதுவும் புரிஞ்சுக்கணும். நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் சில நேரத்துக்கு இல்ல பிரதர் சுதந்திரிச்சுக்க முடியும். அந்த நம்பிக்கை ரொம்ப உறுதியா இருக்கும். ஒருவேளை இங்க எல்லாரும் நம்ம கூடி வரும்போது அந்த நம்பிக்கை சில நேரத்துக்கு வலுவாகுதா? அப்புறம் வெளியே போயிட்டோம்னா, அதுக்கப்புறம் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன பண்ணுது? அட என்ன பிரதர், ஒரு சோர்வாகுதா? ஆக வேண்டாம். அப்படி இருக்க வேண்டாம். அப்படி இருக்க வேண்டாம். அதிலிருந்து முன்னேறுவோம். நாம் எதை நேர்ந்து கொண்டோமோ அதுல உறுதி அடைவதற்கு முன்னேறுவோம். என்னுடைய கிருபை இருக்கு, இரக்கம் இருக்கு. அதனால சோர்வடைய வேண்டாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, உற்சாகமாக முன்னேறுவோம். தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுவாங்க. பொறுமையோடு கேட்ட அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.